அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். மற்றும் நாட்களிலேயே மிக சிறந்த நாள் இன்று ஜும்மா. இந்த நாளின் முழு ரஹமத்தும் பரக்கத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் துவா செய்கிறேன். அல்லாஹ்வின் அருட்கொடைகளில் ஒன்று நமக்கு வாரம் வாரம் வரக்கூடிய ஜும்மா. இந்த ஜும்மா நாளின் முழு 24 மணி நேரமும் பரக்கத் பெற்ற ஒரு நேரமாக நமக்கு இருக்கின்றது. இதில் இருக்கிற ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம வீணாக்காம சரியாக பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய அனைத்து கவலைகளும் கஷ்டங்களும் தீரும். ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி நம்ம சரியாக பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கையில எந்த கஷ்டமோ ரொம்ப பிரச்சனைகள் நம்மளுக்கு வராது. எல்லா முசீபத்துகளும் நீங்கிவிடும். அந்த வகையில தான் நம்ம சேனல்ல ஒவ்வொரு வாரமும் ஜும்மா அன்று ஓதுற மாதிரி சிறப்பான சில துவாக்களை நான் சொல்றேன். அதுவும் அந்த துவாக்களை சில குறிப்பிட்ட எண்ணிக்கையில நான் ஓதி சொல்றதுக்கு காரணம், அந்த துவா நீங்க ஒரு 10 முறை நான் ஓதுறேன்னா அந்த 10 முறை நீங்க என் கூட சேர்ந்து ஓதுனாலே உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்படி இல்லை நான் ஓதுறது நீங்க கேட்டா கூட போதும். ஏன்னா ஓதுறதை கேட்டாலும் நம்மளுக்கு பலன் கிடைக்கும். இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கணும். அந்த ஒரு நோக்கத்துல தான் நான் சில குறிப்பிட்ட துவாக்களை சிறப்பான துவாக்களை இத்தனை முறை சொல்லிட்டு நான் ஓதி போடுறேன். அதனால நான் ஒவ்வொரு முறை இந்த மாதிரி ஓதி போடும் போதும் என் கூட ஒன்று சேர்ந்து ஓதுங்க. அப்படி இல்லைன்னா நான் ஓதுறத கொஞ்சம் பொறுமையா அமைதியா கேளுங்க. நீங்க இது ரெண்டுத்துல எது செஞ்சாலும் உங்களுக்கான நன்மை கண்டிப்பா அது கிடைக்கும். இந்த ஜும்மா நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையணும், நீங்க கேட்ட துவாக்கள் இன்றைய நாளில் கபுல் ஆகணும் என்ற ஒரு நோக்கத்தில் இன்னைக்கு நான் ஒரு மிக சிறந்த ஒரு துவாவை தான் சொல்ல போறேன். நான் சொல்ல போறது ஒரே ஒரு துவா, ஆனா அதனுடைய பலன்கள் நிறைய இருக்கு. அதை நான் துவா சொல்லிட்டு நான் சொல்றேன். அதனால மறக்காம நீங்க கேட்டுக்குங்க. ஏன்னா நம்ம துவா ஓதும் போது அதனுடைய பொருளையும் ஒரு முறை தெரிஞ்சு ஓதணும். அதை ஓதுனா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அதையும் தெரிஞ்சு ஓதும் போது நம்மளால இன்னும் அதிக ஒரு மன ஓர்மையோட ஓத முடியும். அதனால மறக்காம என்ன உங்களுக்கு பலன் கிடைக்கும் சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளவு சிறப்பான துவா அது. இந்த துவாவை ஓதிட்டு நீங்க எதை கேட்டாலும் நிச்சயமா அல்லாஹ் தருவான். நிச்சயமா இன்றைய நாள்ல கூட உங்க கஷ்டம் தீரலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பான வாக்கியங்கள், ஒவ்வொரு வார்த்தைகளும் சிறப்பான வார்த்தைகள். இந்த துவாவில் இந்த ஒரு துவாவை நீங்க ஓதுனா போதும் நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து அமைஞ்சிருக்க துவா இது. இந்த துவாவை எப்போ ஓதணும், எத்தனை முறை ஓதுனா சிறப்பா இருக்கும், எந்த முறையில ஓதுனா நீங்க கேட்டது கிடைக்கும் சொல்லிட்டு நான் துவா சொல்லிட்டு சொல்றேன். இப்போ இந்த துவாவை நான் ஒரு 10 முறை ஓதுறேன். அவசியம் என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்ஹம்துலில்லாஹி வ சுப்ஹானல்லாஹி வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹும்ம ஃபிர்லி. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. الحمد لله وسبحان الله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله. اللهم اغفر لي. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. الحمد لله وسبحان الله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله. اللهم اغفر لي. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. الحمد لله وسبحان الله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله. اللهم اغفر لي. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. الحمد لله وسبحان الله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله. اللهم اغفر لي.
لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير الحمد لله وسبحان الله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله اللهم اغفر لي لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير الحمد لله وسبحان الله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله اللهم اغفر لي لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير الحمد لله وسبحان الله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله اللهم اغفر لي لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير الحمد لله وسبحان الله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله اللهم اغفر لي لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير الحمد لله وسبحان الله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله اللهم اغفر لي வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அவன் ஏகன், அவனுக்கு நிகரானவர் இல்லை. ஆட்சியும் அவனுக்குரியது, புகழும் அவனுக்குரியது. அவன் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அவன் தூயவன். அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. அவன் மிக பெரியவன். நன்மை செய்யும் ஆற்றலும் தீமையிலிருந்து விடுபடுவதும் அவனை கொண்டே இருக்கிறது. இறைவா, என்னை மன்னித்து விடு. இந்த ஒரு துவா ஓதுனா பல சிறப்புகள் இருக்கு. நான் சொன்னல, அது ஒண்ணுதான் நான் சொல்றேன். லா இலாஹ இல்லல்லாஹு, அதுலேருந்து வஹுவா அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படி இருக்கு பார்த்தீங்களா, அந்த லைன் வரைக்கும் ஓதுனாலே உங்களுக்கு 5 நன்மைகள் கிடைக்கும். நான் இப்போ சொல்லியிருக்கிற இந்த லைனை மட்டும் நீங்கள் 100 முறை ஓதுனா அன்றைய நாள் முழுக்க ஷைத்தான் கிடந்து பாதுகாக்கும் அரணா இந்த ஒரு துவா இருக்கும். 100 நன்மைகள் எழுதப்படும், 100 தவறுகள் அழிக்கப்படும். 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை நமக்கு கிடைக்கும். மேலும் இந்த ஒரு துவாவை ஓதுனா நீங்கள் உங்களை விட அதிக நன்மையை இவரை யாருமே செஞ்சிருக்க முடியாது. ஒன்று, அவங்க இந்த துவாவை ஓதி இருக்கணும், உங்களை விட அதிகமாக ஓதி இருக்கணும். அப்படி இருந்ததான் உங்களை விட அதிக நன்மைகளை செஞ்சிருக்க முடியும். இந்த 2 லைனுக்கே 5 சிறப்புகள் இருக்கு. அடுத்ததாக அல்ஹம்துலில்லா, சுப்ஹானல்லா, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர், இந்த 4 திக்ருகள் இதில் அடங்கி இருக்கு. இந்த 4 திக்ருகளும் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள், அவனுக்கு விருப்பமான வார்த்தைகள். இதை ஓதனா நமக்கு என்ன சிறப்பு இருக்கும் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்ததாக லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இந்த ஒரு வார்த்தை சொர்க்கத்தின் கருவூலங்களில் ஒன்று. இந்த ஒரு வார்த்தையை நம்ம ஓதும்போது நமக்கு ஏற்பட்ட துன்பம், கவலை என்னவாக இருக்கட்டும், அதிலிருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். கடைசியாக அல்லாஹும்ம ஃபிர்லி, அதாவது தௌபாவிற்கான துவா. இறைவா, என்னை மன்னித்து விடு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட நாம தௌபா செய்றோம். இப்படி ஒரு துவாவை ஓதுனா இவ்வளவு சிறப்புகள், இவ்வளவு நன்மைகள் நமக்கு ஒரு சேர கிடைக்குதுன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம். இதில் இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள்லாம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தைகள் தான். இந்த ஒரு துவாவை ஓதுறதால நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும். இந்த நாளில் ஓதும்போது இன்னும் சிறப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஜும்மா நாளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மணி நேரமும் சிறப்பான மணி நேரங்கள் தான். இருந்தாலும் இந்த நாளில் ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்தில் ஒரு அடியான் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதை மறுக்காமல் தருவதாக நபி அவர்கள் கூறியுள்ளார்கள். அந்த நேரம் பொறுத்த வரைக்கும் அசருக்கு பிறகு மஹ்ரிபுக்கு சற்று முன் உள்ள நேரம் சொல்லிட்டு ஒரு ஹதீஸ்ல இருக்கு. அதனால இந்த துவாவை நீங்க அசருக்கு பிறகு ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. அசர் தொழுவீங்கள, தொழுதுட்டு எழுந்திரிக்காம அப்படியே உட்காந்து இந்த ஒரு துவாவை ஒரு 100 முறை ஓதிக்கிங்க. அவசியம் 100 முறை ஓதிக்கிங்க. மனசார பொருள் உணர்ந்து ஓதுங்க. ஓதி முடிச்சுட்டு உங்க தேவைகள் என்னவோ அதை அல்லாஹ்விடம் கையேந்தி கேளுங்க, சஜ்தால கேளுங்க, அழுது கேளுங்க. நிச்சயமாக நீங்க கேட்டதை அல்லாஹ் தருவான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. மன உறுதியோட கேளுங்க. ஏன் துவா கபூல் ஆகும், அல்லாஹ் என்னுடைய கவலையை நீக்குவான், என் தேவையை நிறைவேற்றுவான் சொல்லிட்டு உறுதியோட கேளுங்க.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களது எல்லா கஷ்டங்களையும் தீர்க்கணும், உங்களை அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.